குட் மார்னிங், வெல்கம் டு வள்ளி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காலையில் 6 மணிக்கு. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போதே நினச்சேன் எடிட் பண்ணும்போது மியூசிக் வச்சா சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஆனால் நான் மியூசிக் வைக்கலை, எனக்கு காப்பீர்லேருந்து வந்துட போகுது வீடியோஸில் அப்படின்ட்டு நான் அதுக்காகவே வைக்கல. ஸோ 6 மணிக்கு எழுந்துச்சு நேராக நேராக வந்துட்டு அதனால் ஒன்றுமே பண்ணல, மூஞ்சி கூட கழுவல. எனக்கே என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. சரி, ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சு என்னுடைய ரொட்டீன் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் காலையில் எழுந்துச்சு பார்லர் கிளம்புற வரையும் எனக்கு இருக்கிற ரொட்டீன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். 6 மணிக்கு எழுந்திரிச்சுங்க. 6 to 7 மணி வரையும் நான் வாக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஓகேங்களா, அது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதுதான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். செம்ம ஸ்வெட்டாக ஆகிடுச்சு, செம்ம காற்று அடிக்கும் மாடியில். ஆனால் வந்து செம்மையாக வேர்த்து போச்சு. இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா 5 to 6 பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் நம்ம வந்து கட்டணுனால அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே எழுந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து 8 மணிக்கே செம்ம வெயிலுங்க, சரியான வெயிலாக கொளுத்துது. சரி, மிளகா தனியாக வேறு காலி ஆகிடுச்சு. வீட்டு மிளகாத்தூள்னு ஒன்று இருக்கும் இல்லையா நமக்குலாம், அதனால் அது வந்து காலி ஆகிடுச்சு. சுத்தமாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அது காலியாகிறதுக்குள்ள நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருவேன். ஸோ ஓகேங்களா, அது மாதிரி நான் காய வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து வீடியோ யார் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்கன்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து மிளகா தனியாக வந்து எல்லாத்தையும் காய வச்சுட்ருக்கேன். தனியாக மிளகா அப்புறம் தனியாக போட்டு இந்த பருப்பு இந்த எல்லா வகையுமே போட்டு வைப்போம் பார்த்திங்களா, அது எல்லாமே போட்டு தனியாக காய வச்சுட்ருக்கேன். சரியான வெயில் இப்போது 8:30 மணிக்கே செம்ம வெயிலுங்க. பாப்பா தான் வீடியோ தூங்கி எழுந்துச்சுனால பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஸோ கேமரா வந்து ஆட்டி எடுத்துகிட்ருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கடை மிளகாத்தூள்லாம் செட் ஆகாது. ஸோ வீட்டு மிளகாத்தூள் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் அது அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே எங்களுக்கு செட்டே ஆகாது. அது நம்ம சாப்பிட்டதோ இல்லை டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேயே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்போம். வீட்டில் பார்த்திங்கன்னா நான் உள்ளே மாடிக்கு என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த குருவி சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டிருக்கோம் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் வந்து சவுண்டு கம்மி பண்ணிலாம் வைக்கல, அதெல்லாம் நல்லாவே போல்டாக வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த குருவி கத்துற சத்தம்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஒல்லியாகணும், தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சின்னு சத்தியமாக பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் நான் ஒரு 10 நாள் பண்ணுவோமா, 1 மாதம் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. நமக்கு வந்து இப்போ வேலை செய்ய முடியுது, ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரு 40 வயசு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது நம்மளால். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம உடம்பு தான் நமக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கைகால் நல்லா இருக்கனால நம்ம செய்கிறோம். இந்த கைகால் எப்போவுமே கண்டினியூவாக நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். யாருமே கூட இருக்க மாட்டாங்க, நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கினா தான் உண்டு. ஸோ வந்து எல்லாருமே நம்ம கூடயே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. காசும் அதுமாரி இருக்கும், ஒரு நேரம் போகும். அதனால் வந்து நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கிற வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாச்சும் அது மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பைசா கொடுத்து ஜிம்முக்கு போய் பண்ணணுன்ட்டு எந்த அவசியமே கிடையாது. வீட்டிலே இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ தான் நிறைய வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களே எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் நின்று காய வைக்கவே முடியல. மாடியில் நின்று காய வைக்கலாம் தாங்க போனேன், ஆனால் வந்து வெயில் தாங்க முடியலடாப்பா. அப்படியே வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் புதினா சட்னி அரைக்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வச்சுருந்தேன். நைட்டு புதினா வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புதினா சட்னி, பச்சை பயிறு தோசை, அதுதான் பண்ணியிருந்தேன். நான் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ வந்து இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பச்சை பயிர் தோசைக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். நைட்டே பச்சை பயிர் வந்து ஊற வச்சுக்கணும், ஓகேங்களா. கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. காலையில் எடுத்து அதை நல்லா குடிக்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது மிக்ஸியில் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அதெல்லாம் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்து ஒரு கரண்டி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே தோசை மாதிரி ஊற்றிங்க, சூப்பராக வரும். தோசை புட்டு வருமோ அப்படின்ற பயம்லாம் கிடையாது, சூப்பராகவே வரும். சரி, சாப்பிட்டுட்டு நான் பார்லருக்கும் கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.